கச்சேரி தொடங்காது, கல்லாலையான போட்டு இந்த காவேரி அடங்காது. அப்பப்பா அப்பு தப்பப்பா தப்பு. ஜோனி நீ பாத்தியா? எல்லாரும் ஒரே இந்த பாட்டை தான் ஸ்டேட்டஸ்ல வச்சு சாவடிக்கிறாவ. நீ இன்னைக்கு அதை பாட ஆரம்பிச்சதும் எனக்கே பிடிக்காது இந்த பாட்டு, நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாப்பா சந்தியா, எனக்கும் இந்த பாட்டு பிடிக்காது பார்த்துக்க. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு போர் அடிச்சது அந்த பாட்டு தான் வாயில வருது. ஆமா, இந்த பாட்டு கமலஹாசன் படத்துல கூட இப்படி ஃபேமஸ் ஆனது இல்ல, சந்தானம் படத்துல தூக்கி விட்டுருச்சு பத்தியா அந்த பாட்டை. ஆமாப்பா சந்தியா, எனக்கு என்னமோ அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஹீரோயின் ஆடுற ஸ்டெப்ஸுக்கும் அவ அழகா இருக்கிறதுனாலே இந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சோனி, நான் கூட அதை தான் நினைச்சேன். சந்தியா சோனியா கொஞ்சம் இங்க வாங்க ரெண்டு பேரும். இப்ப எதுக்கு நம்ம அம்மா நம்மள இப்படி கூப்பிட்டுடக்கா? தெரியலையே ஏன் கூப்பிடுறான்னு. சரி நீ போய் பார்த்துட்டு வாப. நான்லாம் போக மாட்டேப்பா, எனக்கு தெரியாது. அம்மா வந்து கேட்டானா அம்மா நீ கூப்பிட்டது கேட்கல, நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடுவேன். சரியான ஆளுதான் அந்த சோனி. எல்லாம் வந்து இந்த காப்பியை எடுத்துட்டு போங்க ரெண்டு பேரும். இருமா நான் வாரேன். எப்ப சந்தியா எனக்கும் காப்பி எடுத்துட்டு வாவே. உனக்கு நல்ல ஆசைதான், உனக்கு நல்லா எடுத்துட்டு வருவேன். வாயை பிளந்துட்டு இங்க படுத்துரு. ஏமா நீயே காப்பியை கொண்டு வந்துட்டான்னு அங்கதான் வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த அடுப்பங்கரையில வந்து காப்பியை வாங்க முடியல, என்ன எவ்வளவு நேரமா கூட்டிட்டு அடக்கேன். எம்மா காப்பியை கொடுமோ, நான்லாம் நீ கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு வந்துட்டேன் பத்துக்க. சரி துணி எடுக்க போயிட்டு கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்தமே, கை காலெல்லாம் நமக்கே உடம்பெல்லாம் வலிக்குது. சரி பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுப்போன்னு பார்த்தா இவ்வளவு அங்க படுத்து கிடந்துக்கிட்டு நல்லா மினுக்கி அழுவ. வந்து காப்பியை அடுப்பங்கரையில வாங்க வர்றதுக்கு வலிக்குது. சரி எம்மோ காப்பியை கூட நான் குடிக்கிறேன். உனக்கு வேணும்னா அடுப்பங்கரையில ஊத்தி வச்சிருக்கேன், போய் குடி. நானும் எடுத்துக்கொண்டு தர மாட்டேன். சரி பாவம் தான். எனக்கு காப்பியை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்க. பேஷ் பேஷ், என்ன அருமை. சோனி இன்னைக்கு அம்மா போட்ட காஃபி சூப்பரா இருக்கு, வேணா கொஞ்சம் குடிச்சு பாரு. சும்மா இருப சந்தியா. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சோனிக்கு தான் கொடுத்து வைக்கல அந்த காஃபி. சோனி சந்தியா முளப்பறைக்கு இந்த முளவோடு பெட்டிலாம் கொடுக்கிறதுக்கு வரலையா? பூமாரி என்னது இது கோலம்? நல்லா இருக்குதே, நல்லா தலையில தூக்கி சமந்துட்டு வந்திருக்கியே பெட்டியெல்லாம். ஆமா பெரியம்மா, எத்தனை முறை முளப்பறைக்கு இங்க வீட்டுக்கு நடந்துட்டே இருக்கிறது கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு. அத ஒரே முறை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் பெரியம்மா. பூமாரி ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த காப்பியை குடிச்சிட்டு வரேன். நானும் கொண்டு வந்து தரணும்ல முளப்பறையில. இந்த வரேன் இரு. சோனி எந்திரி, நீயும் போய் பூமாரி மாதிரி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க முளப்பறையில. வேற தேடி வருவாவ. பூமாரி நில்லு, நானும் எடுத்துட்டு வரேன், சேர்ந்து போவோம். உங்க அம்மா என்னம்மா பண்ணியா வீட்ல? அவிய கொஞ்சம் கை கால்லாம் வலிக்குதுன்னு வீட்ல படுத்துறதாவ பெரியம்மா. எப்ப ரெண்டு பேரும் நில்லுங்கப்ப, நானும் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். எப்ப பூமாரி வா நம்ம போவோம், அவ தனியா வரட்டும். சரி பெரியம்மா வாரோம், சந்தியாவை வர சொல்லுங்க. சரிம்மா. ஹாய் फ्रेंड्स, இந்த கொரோனா டைம்ல நீங்க வீட்ல இருந்தே வர்க் பண்ணக்கூடிய ஈஸியான பார்ட் டைம் ஜாப் தான் இது. நீங்க இதுக்காக எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா மட்டும் போதும். டெய்லி நீங்க 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்பனா நீங்க தாராளமா இந்த வர்க் எடுத்து பண்ணலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லனா ஹோம் மேக்கரா இருக்கலாம், ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இன்கம் பத்தல அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வர்க்க தாராளமா எடுத்து பண்ணலாம். 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தாராளமா இந்த வர்க் எடுத்து பண்ணலாம். நோ இன்வெஸ்ட்மென்ட். உங்களுக்கு மீட்டிங் ட்ரெய்னிங் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம. பாட்டி பாட்டி என்னம்மா பிள்ளைங்களெல்லாம் சொல்லுங்க. பாட்டி நாங்கெல்லாம் முளப்பறைக்கு தேவையான முளவோடு பிளாப்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சிட்டு போறோம். நீங்களே கொஞ்சம் உள்ள கொண்டு போய் வச்சிரீங்களாம்மா? சரி பாட்டி, நாங்களே வச்சிட்டு போறோம். அவனி நமக்கு முன்னாடியே முளப்பாரி வைக்கிறையே, எல்லாருமே கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டா போல, நம்ம தான் லேட்டு போல. ஆமா, நம்ம சின்ன பொண்ணு வச்சாலா இல்லையான்னு தெரியலையே. பூமாரி சின்ன பொண்ணுக்குலாம் அவி அம்மையே கொண்டு வந்து வச்சிட்டு போயிருப்பாவ. சரி வாங்க நம்ம போவோம் வீட்டுக்கு. பாட்டி நாங்க எல்லாம் உள்ள வச்சிட்டோம், நீங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா, பெட்டில எல்லாம் உங்க பேர்லாம் எழுதிருக்கீங்களா? ஆமா பாட்டி, எழுதிருக்கோம். எங்க பேர் இன்ஷியல்லாம் போட்டுருக்கோம். சரிம்மா சரி, அப்ப நல்லது, போயிட்டு வாங்க. பூமாரி பந்தல்லாம் போட்டுட்டாவ, கோயில்ல போய் பார்த்துட்டு வருவோம்மா, கோயில் உள்ளலாம் போய். சரி சந்தியா, போய் பார்த்துட்டு வருவோம். ஏம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்ன பாட்டி என்னாச்சு? யார் வீட்லலாம் முளப்பாரிக்கு வரதும் இருக்காவளோ அவிய வீட்லலாம் கொஞ்சம் அரிசி தேங்காய் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வர சொல்லிருங்கம்மா. சரியா? சரி பாட்டி, சொல்லிடுறோம். கொஞ்சம் மறந்துடாம தேங்காய் புளி வத்தல் எல்லாம் கொண்டு வர சொல்லுங்கம்மா. சரி பாட்டி, எல்லாம் கொண்டு வர சொல்லிடுறோம். சரிம்மா, அதே போல சமைக்கிறதுக்கும் ஆளுவெல்லாம் வாங்க கொஞ்சம். சரியா? முளப்பறைக்கு வேற பாட்டி ஒத்தையில கிடந்து எல்லாம் செஞ்சுக்கிட மாட்டேன். வீட்டில் அம்மைவெல்லாம் இருந்தா வர சொல்லுங்க. சரியா? நீங்களும் கொஞ்சம் வெங்காயம் உடைச்சு தர வாங்க. சரியா? நமக்கு தான் பேச்சு துணிக்கு ஒருத்தரையும் காணும். சிம்ரன் இப்படி அழக்கூடாது, அப்பா கிட்ட போகலாம். ஃபர்ஸ்ட் போய் நம்ம அத்தையை பார்த்துட்டு வருவோம். சரியா? யாரு மொவா இது? என்ன வளர்த்தியா வளர்ந்துருக்கா? கண்ணு வேற நமக்கு பிடிபட மாட்டேங்குதா யாருன்னு. அம்மா கொஞ்சம் நில்லு, நீ யாரு மொவாமா? நானா பாட்டி? நான் தான் ராஜேந்திரவியும் மொவா. எம்மா நீ ராஜேந்திர மொவலா? என்ன வளர்த்தி வளர்ந்துருக்கா? உனைய பார்த்ததான் ஆளு அடையாளமே தெரியல பத்துக்க. அப்படியா பாட்டி? நான் முன்னாடி இருந்தே இவ்வளோ வளர்த்தி தானே பாட்டி?
ஆமாம்மா வயசாகி போச்சுல்ல ஒன்றும் ஆள் அடையாளம் தெரிய மாட்டேங்குது கண்ணும் தெரிய மாட்டேங்குது பத்தியா அதான் எனக்கு உடனே சட்டுன்னு ஆள் அடையாளம் தெரியல பத்துக்க நீயாவது பாட்டியை பார்த்ததா என்ன பாட்டி நல்லா இருக்கலான்னு ஒரு வார்த்தை விசாரிக்க மாட்டியாக்கும் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா இல்லை பாட்டி என் மொவா அழுதுகிட்டே இருந்தாலும் அப்பாட்ட போனோன்னு நான் மைனியை தேடி போயிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க. லட்சுமி அக்கா வீட்டில் இருப்பாங்களான்னு போய் பார்க்கணும். அதை நான் சரி போயிட்டு வரும்போது பேசலான்னு பார்த்தேன் பாட்டி. உனக்கு எத்தனை பிள்ளைகளுமா கல்யாணம்லாம் ஆயிடுச்சோ? ஆமாம் பாட்டி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிம்மா நல்லதும்மா. சரி உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணியாவ? அவிய சென்னையில் தான் வேலை பார்க்காவ ஆஃபீஸில். சரி அண்ணன் வீட்டுக்கு கோயில் கொடைக்கு வந்துட்டு போகலான்னு வந்தோம். சரிம்மா உங்கள் வீட்டுக்காரவிய இப்போ எங்கே? அவிய வீட்டில் தான் அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்காவ பாட்டி. சரிம்மா முளப்புற பக்கம் அவியில கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் பாட்டிட்ட காட்டு, அந்த மவராசனை பார்க்குறேன் நானும். சரி பாட்டி, கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன். சரி பாட்டி, பிள்ளை ரொம்ப அழுவுறா, போயிட்டு நான் அப்புறம் வரேன் பாட்டி. சரிம்மா போயிட்டு வா. அல்லாதம்மா சிம்ரன், நான் கூட்டிட்டு போறேன் அப்பா கிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியாரு. எவ்வளோ ஆண்டு பிள்ளைகளா பார்த்தது, எல்லாம் வளர்ந்து அதுகளுக்கும் பிள்ளைகள்லாம் பிறந்து போச்சு. காலமும் ஓடதான் செய்து நேரமும் நாம தான் தனியா இப்படி விதியேன்னு கிடக்கும். பாட்டி எங்க அம்மா அரிசியும் தேங்காவும் தந்து விட்டவ முளப்பைக்கு. சரிம்மா வையி, நான் எடுத்து வச்சுக்கிடுறேன். சரி பாட்டி. அம்மா ஒரு நிமிஷம் நில்லு. என்ன பாட்டி? சமைக்கிறதுக்கு வீட்ல இருந்து உங்க அம்மையெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுமா, சரியா? சரி பாட்டி சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.